अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिर व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஃபஜ்ர் நேர தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று குழுமியிருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை துவங்குகிறேன். அல்லாஹ்வுடைய அருள்மழை தற்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்தில் நபிகளார் மழை பொழியும் பொழுது கேட்கக்கூடிய துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, இறைவா இந்த மழையை எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கி தருவாயாக என்ற அந்த துஆவை ஓதக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை முதலாவதாக உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டு என்னுடைய உரைக்குள் செல்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக பாமர மக்களுக்கும் மார்க்கத்தை நன்கு படித்த ஆலிம்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. பாமர மக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு மார்க்கம் தெரியாது, திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை தெரியாமல் இருப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் மார்க்கம் படித்த ஆலிம்கள் அவர்கள் பல வருடங்கள் என்ன செய்றாங்க, மார்க்கத்தை படிக்கிறாங்க, திருமறை குர்ஆனை கரைத்து குடிக்கிறார்கள், ஒவ்வொரு ஹதீஸுக்கு உண்டான விளக்கங்கள் என்ன செய்றாங்க, படிக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில மார்க்கம் முழுமையாக தெரிந்தவர்கள் ஆலிம்கள் தான். அப்ப அந்த ஆலிம்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்துல என்ன சொல்லியிருக்கிறானோ அது அப்படியே மக்களுக்கு என்ன செய்யணும், சொல்லணும். கூடுதல் குறைவு இருக்கக்கூடாது, அதை மறைக்கவும் கூடாது. அல்லாஹ் தெளிவுபடுத்திய அந்த விஷயங்களை மிக கச்சிதமாக தெளிவுபடுத்தக்கூடிய கடமை யாருக்கு இருக்குன்னா, ஆலிம்களுக்கு இருக்கு. அப்ப இதை உணர்ந்துதான் ஆலிம்கள் என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சட்டங்களை தங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கொண்டு தங்களுக்கு தேவையில்லைன்னா அதை அப்படியே மறைக்கக்கூடிய ஒரு நிலையில நம்ம பார்க்கிறோம். இது யாருடைய செயல் கேட்டீங்க சொன்னா, யூதர்களுடைய செயல். அதாவது மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி சொல்லணும், அதுதான் கரெக்டான ஒரு செயல். அதாவது ஒரு ஒரு கட்டத்துல நமக்கு பாதகமா கூட அல்லாஹ் மார்க்கத்துல சொல்லுவான். அப்படி சொல்லும் பொழுது அது என்ன செய்யக்கூடாது, மறைச்சிடக்கூடாது, அது மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஆனா யூதர்களுடைய வேலை நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தேவைக்கு சட்டத்தை எடுத்துக்குவாங்க, தேவைக்கு என்ன செஞ்சிருவாங்க, சட்டத்தை மறைப்பாங்க. அப்படி ஒரு சம்பவம் ஒன்று ரசூலுல்லாஹ் நடக்குது, நீங்க பார்க்கலாம். புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி 6819 செய்தியாக ஒரு செய்தியை நம்மளால பார்க்க முடியுது. அதாவது இந்த செய்தியை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு யூத ஆணும் ஒரு யூத பெண்ணும் கொண்டு வரப்படுறாங்க. அவங்க எதுக்காக கொண்டு வரப்படுறாங்க சொன்னா, அவங்க ரெண்டு பேரும் மானக்கேடான ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க, விபச்சாரம் புரிஞ்சிருக்கிறாங்க. இதனால ரசூலுல்லாஹ் கிட்ட அந்த ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க, கொண்டு வராங்க. அப்படி வரும்போது ரசூலுல்லாஹ் உடனே அவங்ககிட்ட கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, மா தஜிதுன ஃபீ கிதாபிக்கும், இந்த விஷயத்துக்கு உங்களுடைய வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த மானக்கேடான காரியத்தை பண்ணியிருக்கிறீங்க, இந்த விபச்சார குற்றத்துக்கு உங்க வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல இருந்த யூதர்கள் என்ன சொல்றாங்க, அதாவது எங்கள் அறிஞர்கள் எப்படி இதுக்குண்டான சட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு சொன்னா, முகத்துல கரிய பூசி முழங்கால்களை பிடித்தபடி குனிந்து நிற்க செய்ய வேண்டும் என்ற ஒரு தண்டனையை உருவாக்கியுள்ளனர் அப்படின்னு அங்க இருந்து யூதர்கள் சொல்றாங்க. உடனே ஒரு நபித்தோழர் கிளம்பி வராங்க. ஒரு நபித்தோழர் சொல்றாங்க, யாருன்னா அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மக்களிடத்துல அவங்களுடைய வேதத்தை கொண்டு வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வேதம் என்ன வேதம், தௌராத்தை கொண்டு வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அங்க தௌராத்து கொண்டு வரப்படுகிறது. தௌராத்து கொண்டு வந்தப்பட்ட உடனே வாசிங்க அப்படிங்கிறாங்க.
உடனே ஒரு யூதர் என்ன செய்யறாருன்னா, இந்த விபச்சாரத்துக்கு உண்டான தண்டனை பற்றி சட்ட ரஜிம் அந்த இதை வாசிக்கிற போது அந்த வசனத்தை அப்படி கையை வச்சு மறைச்சிட்டு என்ன செய்யறாரு, முன்னாடி பின்னாடி உள்ள வசனங்களை வாசிக்கிறார். அதாவது அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது உடனே அப்துல்லா இப்னு சலாம் என்ன சொல்றாங்க, அந்த கையை எடு அப்படிங்கிறாங்க. உன் கையை மறைச்சு வச்சிருக்கியே, உன் கையை எடு அப்படிங்கிறான். கையை எடுத்தா அதுல என்ன இருக்குன்னு சொன்னா, கல்லறி தண்டனை பற்றிய சட்டம் அதுல இருக்கு. கல்லால் அடிச்சு செய்யணும், சாவடிக்கணும். அப்போ உடனே என்ன பண்ணப்படுதாங்க, அந்த 2 பேருக்கும் கல்லறி தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. விளங்குதா உங்களுக்கு? அப்போ வேதத்துல ஒரு விஷயம் இருக்குது, இருக்கும் போல என்ன செய்யறாங்க, அதை மறைச்சு தங்களுக்கு சாதகமா சட்டத்தை மாத்தி வச்சிருக்கான்னு சொன்னா, இது யூதருடைய வேலைன்னு தெரியுதா உங்களுக்கு? அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த விஷயத்தை ரொம்ப கவனமா இருக்கணும். ஆலிம்கள் 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம்லாம் கூட படிக்கிறாங்க. மௌலவிகள் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அப்படின்னு பட்டத்தை போட்டு என்ன செய்றாங்க, வச்சிருக்கிறாங்களே. இந்த மௌலவிமார்கள்லாம் வேதத்துல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ அதை அப்படியே மக்களுக்கு சொல்லணும். அதான் உங்களுடைய கடமை. ஆனா என்ன பண்றாங்க, இன்னைக்கு மக்களை மடைமாற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள். சிறுக்குக்கு எதிரான வசனங்கள்லாம் இப்படியா மாத்தி வச்சிருக்கிறாங்க. அவுலியாக்களை நம்ம தூக்கி பிடிக்கணும், இறைநேசர்கள் என்ன செய்யணும், அவர்களுக்கு கந்தூரிகள் கொண்டாடணும், அவர்களுக்கு ஆற்றல் இருக்கிறது என்ற விஷயங்கள்லாம் மார்க்கத்துக்கு அப்படி முரணாக மாற்றி வைத்து மக்களை மடமாட்டம் செய்து வைத்திருக்காங்க. சொன்னா இவர்கள் எல்லாம் ஒரு வசனத்தை ரொம்ப கவனமாக பார்க்கணும். சூரா பக்கரால அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுறான். சூரா பக்கரால இந்த வசனத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப டேஞ்சரான வசனங்கள். அதுவும் குறிப்பா யாருக்கு, ஆலிம்களுக்கு, மௌலவிமார்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான் பாருங்க. 2வது அத்தியாயம் 159வது வசனம். 2வது அத்தியாயம் 159 என்ன சொல்றான் அல்லாஹ், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப் உலாயிக யல்அனுஹுமுல்லாஹ் வ யல்அனுஹுமுல் லாயினூன். அல்லாஹ் பேசுகிறான் பாருங்க. நாம் அருளிய தெளிவான சான்றுகளையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், தெளிவான சான்றுகள் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். நாம் அருளிய தெளிவான சான்றுகளையும் நேர் வழியையும் வேதத்தில் மக்களுக்கு நாம் தெளிவாக்கிய பிறகு, நான் வேதத்தில் என்ன செஞ்சிருக்கிறேன், எல்லா சட்டத்திற்கும் இறக்கி இருக்கிறேன், மக்களுக்கு அதை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், நாம் மக்களுக்கு வேதத்தில் தெளிவாக்கிய பிறகு யார் மறைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு வேதனை பாருங்க. அல்லாஹ் சபிக்கிறான். அதுக்கப்புறமா அல்லாஹ் சொல்றான், சாபத்துக்கு உரிமையுடையவர்களும் சபிக்கிறார்கள். வேதத்தை மறைச்சா, வேதத்தில் உள்ள தெளிவுபடுத்தப்பட்ட வசனங்களை மறைத்து மக்களை மடைமாற்றம் செய்தால் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது. சபிப்பதற்கு தகுதியான செய்றாங்க, அவர்களை சபிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த ஒரு சான்ஸ் கொடுக்கிறான். அல்லாஹ் என்ன செய்றான், அடுத்த ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுக்கிறான் பாருங்க. இல்லல்லதீன, அடுத்த வசனம் 160வது வசனம். இல்லல்லதீன தாபு வ அஸ்லஹு வ பையனு ஃபஉலாயிக அதூபு அலைஹிம் வ அனத் தவ்வாபுர் ரஹீம். பாவ மன்னிப்பு கோரி தம்மை சீர்திருத்திக் கொண்டு தெளிவாக எடுத்துரைத்தவர்களை தவிர அவர்களை நான் மன்னிப்பேன், நான் மன்னிப்பு மிக்கவன், நிகரில்லா அன்பாளன். இப்படி நம்ம செஞ்சிட்டோம். வேதத்தை மறைச்சு மக்களை மனமாற்றம் பண்ணி குஃப்ர்ல கொண்டு போய் தள்ளிட்டோம். மாடி அல்லாஹ் நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இது பெரிய பாவம்லோ, அல்லாஹ்வுடைய சாபம் நமக்கு இறங்கினுமே என்று பாவம் மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்டு பிறகு கரெக்டா எடுத்து சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இதுதான் மார்க்கம், இப்படித்தான் அல்லாஹ் சொல்றான் என்று இப்படி நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரில்லா அன்பாளனாக இருக்கிறான். என்ன நினைச்சான், இந்த வசனங்களை சொல்லி காட்டுறான். மிக தெளிவா இருக்குங்க. உள்ளங்கை நெல்லிக்கடியில இருக்கிற மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், இறக்கி வைக்கிறான். வேதத்துல இருக்கிறத மக்களுக்கு சொல்லுங்க. வேதத்துல இல்லாததை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, சொல்லாம விட்டுறாதீங்க. வேதத்துல இல்லாததை நீங்க சொல்லிடாதீங்க, இருக்கிறத சொல்லு, மறைச்சிடாத, தெளிவுபடுத்தின அல்லாஹ் செய்றான், நமக்கு சொல்லி காட்டுறான். இதை ஆலிம் பெருந்தகைகள் உணர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருந்தோம் சொன்னா மக்களும் நேர்வழிப்படுவார்கள்,
நமக்கு மறுமையில் அல்லாஹ் நிச்சயமா வெற்றியை தருவான். இதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.